தற்போது கிடைத்த அண்மை செய்தி. சினிமா புகழை வைத்து முதன்மைப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று KP முனுசாமி தெரிவித்திருக்கிறார். தாவேகாவை மறைமுகமாக தாக்கி பேசிய KP முனுசாமி, இதுவரையில் நடந்த தேர்தல் எல்லாவற்றிலும் திமுக அதிமுக இடையே நேரடி போட்டி நிலவிய நிலையில் தற்போது சில மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்று KP முனுசாமி தெரிவித்திருக்கிறார். மக்களை சந்திக்காமல் சினிமா புகழை வைத்து பெரிய கட்டமைப்பை உருவாக்கியது போல் முதன்மைப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று KP முனுசாமி தெரிவித்துள்ளார். தாவேகாவை மறைமுகமாக தாக்கி பேசியிருக்கிறார் KP முனுசாமி. சினிமா புகழை வைத்து முதன்மைப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று KP முனுசாமி தெரிவித்துள்ளார். தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் புதிய புதிய கட்சிகள் உருவாக்கி மாய பிம்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவர்கள் மக்களை சந்திக்கிறார்கள் என்றும் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என தாவேகா தலைவர் விஜய் திட்டவட்டமாக அறிவித்துள்ள நிலையில் அதிமுக தரப்பிலிருந்து விஜய்க்கு எதிரான கருத்து தொடங்கியுள்ளது என்று KP முனுசாமி தெரிவித்துள்ளார். 2026 நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது மிகவும் முக்கியம் வாய்ந்த தேர்தல். அவ்வளவு ஒரு முக்கியமான தேர்தல் எப்படி உருவாகி இருக்கிறது என்று சொன்னால், நேரடியான மோதல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவுக்கும் தான் இருந்து வந்தது. இந்த தேர்தல் சற்று மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட முதன்மையான காரணம் என்ன என்று சொன்னால், கடந்த 50 ஆண்டு காலம் போட்டியில் இருந்த 2 கட்சிகளுக்கும் செல்வாக்குள்ள தலைவர்கள் மறைந்து விட்டார்கள். ஒரு பக்கம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி, மறுபக்கம் நம்முடைய இயக்கத்தினுடைய தலைவர் போற்றுதலுக்குரிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இந்த சூழலில் தான் இந்த தேர்தலை நாம் சந்திக்கிறோம். இப்படி சந்திக்கின்ற இந்த சூழலில் புதிய புதிய கட்சிகளும் உருவாகி இருக்கிறது. புதிய கட்சிகளும் உருவாகி ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி வெளியிலே மக்களை சந்திப்பதில்லை, மக்களோடு நேரடியாக தொடர்பு இல்லை. ஏதோ சினிமாவில் நடித்தார்கள், அந்த சினிமாவில் நடித்து வைத்துக் கொண்டு ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கிவிட்டதை போல தன்னை முதன்மைப்படுத்திக் கொண்டு அவர்களும் தேர்தல் களத்தில் வருகிறார்கள். இந்த சூழலில் தான் நாம் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம்.